ஷூக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் சென்ட்ரல் ஷூ. Vanakkam Habibi presents Vlog with Ibu. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இபு. வெல்கம் பேக் டு மை ஷோ vlog with இபு. vlog with இபுல தொடர்ந்து யூஏல உள்ள ஒரு பிளேஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோங்க. அப்படி நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஷார்ஜால உள்ள கோல்டு சூக். கோல்டு சூக் வந்து அரேபியன் கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல இருக்கும், அது ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். ஆனா இந்த ஷார்ஜால உள்ள கோல்டு சூக் ரொம்பவே ஃபேமஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978ல பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்னால கட்டப்பட்ட பில்டிங் தான் ஷார்ஜால உள்ள கோல்டு சூக்குங்க. இந்த கோல்டு சூக்கு இன்னொரு நேமும் இருக்கு, பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சூக். இதுக்கு இன்னொரு நேமும் சொல்றாங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ சூக். ஏன் ப்ளூ சூக் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பில்டிங்ல வந்து அதிகமான ப்ளூ கலர் டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இந்த பில்டிங் வந்து ப்ளூ சூக் இன்னொரு நேம் இருக்குங்க. இந்த பில்டிங் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978ல கட்டின பில்டிங் ஆல்மோஸ்ட் இப்ப வரைக்கும் 45 வருஷம் ஆயிடுச்சுங்க. 45 வருஷம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு. அதனால இங்க உள்ள லோக்கல் உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாவும் இந்த பில்டிங் இருக்குங்க. இந்த பில்டிங்க்கு நான் சொன்ன மாதிரி ப்ளூ சூக் அப்படின்னு ஒரு நேம் சொல்லியிருப்பேன். ஏன் ப்ளூ சூக் நீங்க பார்த்தாலே தெரியும், நிறைய டைல்ஸ் வந்து வெளியே அவுட்டோர்ல யூஸ் பண்ணதெல்லாம் ப்ளூ கலர்ல இருந்திருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பில்டிங் பத்தி சொல்லியே ஆகணுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ஃபேமஸான பில்டிங்லாம் வந்து நம்ம கரன்சிக்கு பேக் சைட்ல வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நாட்டு கரன்சி வந்து திர்ஹம்ஸ். அதுல 5 ரூபீஸ் திர்ஹம், அதாவது 5 திரம்ஸ் நோட்ல வந்து பேக் சைட்ல இந்த பில்டிங்கும் பிரிண்ட். ஸோ மக்கள் நம்ம உள்ள மால்குள்ள என்ட்ரு ஆன உடனே, அதாவது இந்த கோல்டு சூக்ல என்ட்ரு ஆன உடனேயே எனக்கு நம்ம தங்கத்துல மிதக்கிற மாதிரி ஒரே ஃபீலிங்க. ஏன்னா அவ்வளோ தங்க கடை இருக்கு, அப்படியே நீங்க பார்த்தாலே தெரியும் சைட்ல எல்லாம் அவ்வளோ தங்க அப்படியே மினுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்க கோல்டோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், அதே மாதிரி கோல்டோட பியூரிட்டியுமே இங்க டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனாலதாங்க இங்க இந்தியால இருந்து இங்க வரவங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து இங்க கோல்டு வாங்கிட்டு போறாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அரபிக் டிசைன், யூரோப்பியன் டிசைன் அண்ட் நிறைய வெளிநாட்டுல உள்ள நிறைய டிசைன்ஸும் இங்க கிடைக்குதுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது போய் எப்படி பார்க்கலாம். தங்கம் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருக்குங்களேங்க. நம்ம ஊரை விட இங்க வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நம்ம ஊர்ல பேங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டிசைன்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது டிசைன்ஸ் போய் கொடுத்தாதான் அவங்க செஞ்சு கொடுத்தா, ஒரு டிசைன் நீங்க சாம்பிள் காட்டுங்கன்னா தகுந்த மாதிரி அவங்க செஞ்சு தருவாங்க. ஆனா இங்க நீங்க சாம்பிளே கொடுக்க வேணாம், நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும் போல, அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இங்க வந்து 18 காரட் கோல்டு, 20 and 22 கோல்டு பார்ஸாவே வாங்கலாம். அதே மாதிரி டைமண்ட் கூட நம்ம சொன்ன ஷேப்ல அவங்க செதுக்கி தருவேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்குது நம்மள. நான் இந்த வட்டம் என்ன பண்றேன், அவங்களை வந்து நிறைய கடைக்குள்ள போய் காட்டவே இல்லை. அது ஏன் ரீசன் பாத்தீங்கன்னா கடைக்குள்ள போய் தனியா கோல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோஸ் எல்லாமே நம்மளோட எமிரேட் ஷாப்பிங் செக்ஷன்ல சண்டே அருணா வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காம சண்டேஸ் வந்து வீடியோஸும் பார்த்துட்டே இருங்க. ஸோ சண்டே வந்து ஒரு ஷாப் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், அந்த வீடியோஸ்லாம் சண்டே வருவோம். இப்போ நீங்க ஒரு கடையா நான் வெளியே தான் காட்டிட்டு இருக்கேன், நீங்க வெளியே இருந்து பார்க்கும் போதே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடையில பாருங்களேன், கழுத்துல நம்ம ஊர்ல எல்லாம் செயின் லைட்டா தாங்க போடுவாங்க, ஆனா இங்க வந்து கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் போடுவாங்க போல, அந்த அளவுக்கு அவ்வளோ கோல்ட்ல இருக்கு. அதே மாதிரி பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல நேஷனல் எம்பளம் இந்த டைகர், சீத்தா அந்த மாதிரிலாம் விலங்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விலங்குகளே ஃபுல்லா தங்கத்திலேயே வச்சிருக்காங்க. கோல்டு மட்டும் தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு நினைச்சேங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சில்வர், பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் எல்லாத்துலயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. கோல்டு வாட்ச் ஒன்று பார்த்தேன், அது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கடைக்குள்ள நான் போய் காட்டல உங்களுக்கு, ஏன் நான் முன்னாடி ரீசன் சொன்னேன், எமிரேட் ஷாப்பிங்ல தனியா வரப்போகுது. அண்ட்
டூரிஸ்ட் விசால வரவங்க வந்து நிறைய அந்த மாதிரி கோல்டு வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 5% ஆஃப் வேட் வந்து இந்த கண்ட்ரிக்கு நம்ம பே பண்ணணுங்க. அதே நம்ம டூரிஸ்ட் விசால வாங்கிட்டு நம்ம ஏர்போர்ட் போகும்போது 5% ஆஃப் வேட் வந்து நம்ம கிளைம் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ணிக்கிற முடியுங்க. அதனால நீங்க இன்கேஸ் வரணும் அப்படின்னா ஒரு ஃபிளைட் ஏறி பிடிச்சு டக்குன்னு துபாய் வந்து கோல்டு வாங்கிட்டு போயிருங்க. கோல்டு சூக்ல வந்து 2 ஃபேஸஸ் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு ஏ பிளாக்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அங்கிட்ட வந்து பி பிளாக் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து பிரிட்ஜஸும் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கை கனெக்ட் பண்றது பிரிட்ஜஸும் இருக்குங்க. இந்த பில்டிங்ல வந்து ஃபுல்லாவே கீழே வந்து கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது போக சர்டன் பெர்ஃப்யூம் ஷாப்ஸும் இருக்கு. இப்போ நம்ம மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலைங்க, நம்ம ஊர் மாதிரியே வாங்க நடந்தான் போகணும் போல. நான் நினைச்சேன் இந்த மாதிரி எஸ்கலேட்டர்லாம் ஒர்க் ஆகுது, இப்ப நிக்கும்போது மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா ஒர்க்கே ஆகல. இப்ப நடந்தான் போகணும். அந்த சைடு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகுது, இந்த சைடு எஸ்கலேட்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகல போலங்க. நம்ம நேரம் ஓகே ஃபைன். இந்த மாதிரி கல்லாம் இங்க நிறையவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் கலரா இருக்கு. எனக்கு இது என்ன கல்னே தெரியல. ஸோ எல்லோஸு, பர்பிளு, டர்க்கிஷு, இதில் நிறையா ஸ்டோன்ஸ், நிறையா ஸ்டோன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. பார்த்தாலே தெரியும். இதில் உள்ள இந்த ஆன்டிக்ல உள்ள டிசைன்ஸு இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபேஸில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோன் ரிலேட்டட் ஷாப்ஸ் தான் நிறையாவே இருக்குங்க. நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் த கோல்டு சூக்ல இருக்கோங்க. இந்த கோல்டு சூக் வந்து கட்டி நான் சொன்ன மாதிரி 45 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த கோல்டு சூக் வந்து அப்போ கட்டும்போது வந்து ஒரு ஏசியே போடாத ஒரு பில்டிங்காக தான் இருந்துச்சுங்க. அப்புறம் ரீசெண்டாக தான் வந்து இந்த பில்டிங்கில் வந்து ஏர் கண்டிஷனிங்லாம் ஆட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பார்க்க சூப்பராகவே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பெட்டு, அதில் நிறையா டிசைன்ஸ் இருக்கு. அது எதுவுமே நான் உங்களுக்கு இப்போ காட்டல, ரீசன் சொல்லிட்டேன். அது எல்லாமே எமிரேட் ஷாப்பிங் உங்களுக்கு தனியாக வரப்போகுது. நான் சும்மா எனக்கு ஒரு அவுட்லைனாக தான் இந்த மாலை உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஏன்னா நிறையா செக்ஷன் இருக்கு, நிறையா செக்ஷன் என்னால் போய் காட்ட முடியலை. அது எல்லாமே செப்பரேட் வீடியோஸாகவும் உங்களுக்கு போடுறேன். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கார்பெட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஊரில் இந்த கல்லுலாம் சொல்லுவாங்கள்ல, பவளம் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி கல்லில் உள்ள மோதிரம், சில்வர் இதெல்லாம் நிறையா இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி நான் சொன்னேங்க. அதுதான் இந்த இடம். இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் போகிறது ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்கு. அதில் போய் இப்போ அந்த சைடு போகிறேன். அந்த சைடு என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அந்த பில்டிங்ல இருந்து நம்ம இந்த பிரிட்ஜ் மூலியமா வந்து, அதாவது பிரிட்ஜ் இல்ல, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அது மூலியமா கனெக்ட் ஆகி நம்ம அடுத்த பில்டிங் வந்துட்டோம். இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம கீழே போய் என்ன இருக்குன்னு போறோம். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இங்க வந்து கோல்டு ரிலேட்டட் ஷாப்ஸ் எதுவுமே இல்லைங்க. இங்க ஃபுல்லாவே வந்து ட்ரெஸ், பெர்ஃப்யூம்ஸ், அப்புறம் டிஷர்ட் ஷாப்ஸ், ஷூஸ், இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கு. ஸோ அந்த பில்டிங்ல தான் ஃபுல்லா அவங்களுக்கு கோல்டு ரிலேட்டட் இருக்கு. இங்க வந்து சீப்பஸ்டான கிளாத்லாம் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது பார்க்கலாம். அட நான் வர இடத்துல மட்டும் எஸ்கலேட்டர் ஒர்க்கே ஆக மாட்டேது, அங்கேயே ஒர்க் ஆகல. ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட்லாம் ஒர்க் ஆகுது, அந்த சைடு ஒர்க் ஆகுது. நம்ம வரதுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, எஸ்கலேட்டர் ஒர்க் ஆக மாட்டேது. இப்போ நடந்தா நம்ம கீழே போகணும். ஸோ அந்த பில்டிங் வந்து ரொம்பவே காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கெல்லாம் கோல்டு கடை நிறைய இருக்கனால ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ஆனா இந்த பில்டிங் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைட் ஆஃப் பில்டிங்ல வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி டிஷர்ட்ஸ், ஷூஸ், இது எல்லாமே வந்து நிறைய ஆஃபர்ஸ்ல இங்க ரன் ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு இங்க வந்த உடனே இது பண்றதுக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றதுக்கு டீ ஷாப்பு, கஃபே அண்ட் ஜூசஸ், அந்த சில ஸ்நாக்ஸ் கூட இங்க இருக்குங்க. ஸோ மக்களே, நான் இந்த சென்ட்ரல் சூக் ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாகவே இருக்குங்க. நம்மளால வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான ஐட்டம் A to Z வாங்குறது ஃபுல்லாகவே இந்த இடத்துலயே கவர் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஃபுல்லாகவே கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ வேற என்ன, நான் லேட்டாக போய் காட்டிட்டு உங்களுக்கு வேறு என்ன இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப தான் போகிறேன்.
சோ மக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் பார்த்தோம். அதான் சாரதால உள்ள கோல்டு சூக். இந்த பிளேஸ் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு கோல்டு, சில்வர், டைமண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு பிளேஸா இருக்குங்க. நான் கண்டிப்பா இந்த பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஒரு புது எபிசோட்ல புது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். until then bye from me இபு. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. bye, take care.